வெல்கம் வெல்கம் வெல்கம். இப்போ நம்ம கிரிகாலன் ஃபேக்டரி வெல்கம். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கிரிகாலன் ஃபேக்டரி இல்லை, இட்ஸ் அமேசான் ஃபேக்டரி. இப்போ இப்போ நம்ம எதை ஓப்பன் பண்ணுறோம்னா சஸ்பென்ஸ். அமேசானில் வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். அந்த பொருள் சஸ்பென்ஸாக இருக்கும். ஓகே, அதை வந்து இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது, அது என்னென்ன கண்டிஷன் இருக்குது, இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு டைம் கொடுத்து ஏமாத்தலாம் தெரியுமா? எனக்கு அது தெரியும்ல, உங்களுக்கு பார்க்காதவங்க நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறதுக்காக கத்தி இல்லைனாலும் நம்மகிட்ட பென் இருக்கு. இதை ஒரு எல்லாரும் இப்படி தூக்கி போட்டு ஓப்பன் பண்ணுவாங்களே, தூக்கி போட்டு தானே. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தூக்கி போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். கை தட்டணும், கிளாப் தட்டணும். ஓகே, வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நம்மளே பிஜிஎம் நம்மளால போட முடியாது. நம்ம ஓன்னா பிஜிஎம் பண்ணிடுவோம். திஸ் இஸ் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4099 rupees ஒன்லி. இது அப்படியே இருக்கும். அந்த பாக்ஸ் பேக்கிங் எல்லாம் நல்லா பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. அமேசான் இஸ் வெரி வெரி குட். பாக்ஸ் புது கண்டிஷன் அப்படியே இருக்குது. ஆனால் ஏற்கனவே ஒரு இது கொடுத்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செம்ம மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட் வெளியே வந்து கவர் பிஞ்சு போயிருந்தது. இந்த ஸ்டிக்கர்லாம் கூட அழுக்கா இருந்தது. ரொம்ப வெரி பேட் கண்டிஷன் இருந்தது. அதனால தான் நம்ம மறுபடியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி மறுபடியும் புது ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ணோம், ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல, ரீப்ளேஸ்மெண்ட் தான். இதை கொடுத்துட்டு அது வாங்கியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், நியூ ப்ராடக்ட். வெரி 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 நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம அதை ஒவ்வொன்றா அன்பாக்சிங் பண்ணுற இது பார்ப்போம். இதில் என்ன இருக்கு அப்படின்னா, இதில் என்னன்னா ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கலாம் பாரு. ஒன்றும் இல்லை, சார்ஜர், ஒரு கனெக்டர். இது கூட பாருங்க புதுசாக இருக்கு. அதில் அப்படி இல்லை. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீட்டில் தான் வாங்கணும். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நம்ம வாங்கியிருக்கோம். இந்த கவருமே இன்னும் பிரிக்கல. நம்ம இந்த வீடியோ கோசம் தான் இந்த இதுவுமே பிக்காம அப்படியே வச்சிருக்கோம். நாங்கள் லாஸ்ட் டைம் அந்த ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணுறோம், அதை பாருங்க. நம்மளுக்கு 2 யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்தாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக இதை ஸ்கேன் பண்ணால் வரும் போல். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 month வாரண்டி கார்டுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம மெயின் மேட்ருக்கு வந்துடுவோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது, பேக்கிங் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. புது ப்ராடக்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் அமேசானை பற்றி நீ நினைக்கிறேன்? அமேசான் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு 5 வாட்டி 6 வாட்டி கிட்ட நான் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து எனக்கு ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃப்ரைடே வர சொன்னாங்க. ஆனால் பட் எனக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு, டியூஸ்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணுவோமா? புது ப்ராடக்ட். நம்ம ஆல்ரெடி ஒரு கிராஸ் பிட் தான் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அது ஒன்று பைக் காணாமல் போயிடுச்சுனால இன்னொன்று நம்ம ஆர்டர் பண்ணோம். ஆனால் இதுலேயுமே அதே ரிசீவர், ஆண்ட்ராய்டு ரிசீவர் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஐஃபோனில் யூஸ் பண்ணுற ரிசீவராக இருந்தால் இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. நாங்களே அடாப்டர் செக் பண்ணி பார்த்துட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடாப்டர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் மைக், நல்லாவே இருக்குது. இது பண்ணல போல இருக்கு. இதுவுமே நல்லா தான் இருக்குது. வெரி 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 குட். இது இப்போ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹவர் சார்ஜ் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 hour சார்ஜஸ் பேக்கப் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 128 decibel, அதாவது ரொம்ப இறைச்சலாக ஒரு ஸ்டேடியத்துக்கு போகிறோம்னா நம்ம சத்தம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கும். அந்த இடத்துல கூட நம்ம இந்த மைக்கை வச்சு ஷூட் பண்ணோன்னா அந்த நாய்ஸ்லாம் கேன்சலேஷன் ஆகி நம்ம வாய்ஸ் மட்டும் கிளியராக கேட்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.4 hertz. அந்த அளவுக்கு மைக்ரோ செகண்டில் நம்ம பொறுமையாக பேசினாலுமே இந்த மைக் வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு கிளியராக கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம். பாக்ஸும் பாருங்களேன், காம்பாக்டாக இருக்குது. எங்கேயாச்சும் போனோம்னா பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு. இப்போ இந்த மைக்கு வந்து என்ன தெரியுமா, மேக்னெட்டிக்.
இப்போ நம்ம சட்டையில் எடுத்து இதோ பாருங்க இப்படி ஒட்டிக்கலாம். நான் என்ன பண்ணிச்சேன்னா இப்படி காதில் வச்சு இப்படி ஒட்டிடுவேன். இப்படி ஒட்டிட்டு பேசிட்டு அப்படி இல்லையா நம்ம கேப் போட்டிருந்தோம்னா அந்த கேப்ல போட்டுருக்காங்க. கேப்பில் வச்சுன்னா கேப்லேயும் போட்டுக்கலாம். சம்திங் இருக்கு. அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதை சிட்னியா எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கவர் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த இப்போ சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இங்கே போய் பேசுகிறேன். இங்கே போய் பேசினா கேட்குதா அப்படின்ட்டு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். நான் இப்போ மறைஞ்சிக்கிறேன். ஃப்ரேம்லேருந்து வெளியே போயிடுவேன். வெளியே போயிட்டு நான் இங்கே வந்துடுவேன். இப்போ உங்களுக்கு சவுண்டு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சவுண்டு நல்லா கிளியராக பக்காவாக கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் எந்த ப்ராடக்ட் எதுக்காக நம்ம இது பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் யூடியூபர்ஸில் நம்மளாம் குட்டி லெவல் யூடியூபர்ஸ் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூடியூபர்ஸுக்கெல்லாம் இது ஒரு மைக் வந்து தேவைப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரேட்டு வருது. இதோட கம்மி இதுவே கம்மி மைக்கெல்லாம் இருக்குது. அதையும் வாங்கி யூஸ் பண்ண நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மைக் வந்து பார்த்தீங்கன்னா 400 500 ஒரு மைக் வாங்கினோம். ஆனால் அது சுத்த வேஸ்ட்டு, ஒன்றுமே யூஸ் பண்ணல. அந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு எதுவுமே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, தூக்கி போட்டாச்சு. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதமா யோசிச்சு வாங்கலாமா அமேசானில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணேன். அந்த ஆர்டர் பண்ண ஸ்டோரி நான் அவங்க சொல்ல போகிறாங்களே அங்கே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லாக சொல்லலை. இப்போ சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதமாக நான் கார்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து ஆர்டர் போட்டு 1 டே சொன்னாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தா 1 டே இல்லை 3 days ஆகிடுச்சு. ஏதோ ஒரு ரீசன்னால 3 days ஆச்சு. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்த உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக 4000 நான் எக்ஸ்பென்சிவாக எந்த பொருளும் மேக்ஸிமம் வாங்குறதுக்கு யோசிப்பேன். இது எல்லாமே பிஞ்சு போய் அதுக்கப்புறம் இதெல்லாமே இந்த பாக்ஸ் தான் வந்து இப்படி கையை வச்சு நாங்கள் வாழ்க்கையை வெறுத்துட்டோம். ஏன்டா மைக்கு ஆர்டர் பண்ணோம், கம்முனே விட்டுருக்கலாமோ அப்படின்னு. மைக்கே யூஸ் பண்ணாமே வீடியோ போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஏன்னா 4000 போயிடுச்சு அப்படின்னு நாங்களே நினைச்சிட்டோம். 4000 அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன்னா அமேசான்ல இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஐபோன் ஆர்டர் பண்ணிருக்காரு. அதோடைய ஐபோனுடைய ரேட் எவ்வளோன்னா எவ்வளோப்பா 58 சம்திங் சொன்னாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்து சென்ட் பாட்டில் அமைச்சிருக்காங்க. சென்ட் பாட்டில் அமைச்சோடனே இவர் என்ன பண்ணிரு ஓப்பன் பாஸ் அந்த டெலிவரி பாய்கிட்டேயே சொல்லி ஓப்பன் பண்ணி அவருக்கு கண்ணு இதுலேயே ஓப்பன் பண்ணோடனே அவர் என்ன பண்ணிக்கிறாரு, லோக்கலில் இருக்கிற அவங்க சூப்பர்வைசருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்தாங்கன்னா அது கால் பண்ணி கேட்டப்போ இல்லை எங்கள் சைட்லேருந்து எந்த இஷ்யூவும் இல்லை, எங்கள் ஃபோன் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, எங்கள் இது தரப்புலேருந்து ஃபோன் போயிடுச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் உங்கள் ப்ராடக்ட் தான், இது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ரீஃபண்டும் பண்ண முடியாது. நம்ம மைக் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் ஒரு 3 நாளுக்கு முன்னே ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, அப்போ நம்ம 4000 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னு. கோவிந்தான்னு அதுக்கப்புறம் 5 நாள் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ராடக்ட் கொடுத்தாங்க, அதையே கூட யூஸ் பண்ணி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பழசாக இருந்தாலும் அந்த நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம். அதனால ஓகே தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கத்தான் தான் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய். இவ்வளோ நேரம் நம்ம சேனல் புருஷோத்தேஷி சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வாரம் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வரணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, பாய்.